ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம சதீஷ் வந்து கேட்ட உடனே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். என் பொண்ணுகிட்ட எந்த முடிவாக இருந்தாலும் நான் கேட்டு தான் ஆகணும், கேட்காம எந்த முடிவுமே நான் எடுக்க மாட்டேன். ஒரு தடவை நானாக முடிவு எடுத்தது தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேருடா வீட்டில் அவங்கவுங்க பொண்ணுக்கிட்ட விருப்பம் இருக்கான்னு கேட்குறீங்க, விருப்பத்தை துணிக்க தானே பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு அப்பாவா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இருந்தாலும் பாண்டியனுக்கு கோவம் வந்தாலும் அதிகமாக வருது, பாசம் வந்தாலும் அதிகமாக வருது. பொங்குது அப்பா முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இங்கே சதீஷ் ஒரு பக்கம், சதீஷை பார்த்து எத்தனையோ பேரை கேட்குறாங்க, எப்படி சொல்லுங்கம்மா பிள்ளை அப்படின்னு. ரேவதியாட ரூபினியான்னு இவங்க பாட்டை போட்டுட்டு இங்கே சொல்ல எனக்கு அரசி தான் வேணும் அப்படின்னு இங்கே வந்து நிற்கிறாரு. புழுங்கல் அரசி வேணும்னு இப்போ தான் முடிவு எடுத்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எல்லாரும் நினைக்கிறாங்க சதீஷ்க்கு பெரிய மனசுன்னு. அது என்னப்பா, ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா திரும்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் தான் தியாகின்ற மாதிரி பேசுகிறீங்க. ஏன் இந்த பொண்ணு வாழ்க்கையில் தியாகம் பண்ணதே இல்லையா, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அரசிக்கிட்ட இங்கே வந்து நின்று கேட்டுட்ருக்காரு. அப்பா, நான் குமாரவேலை நினச்சிட்டு நான் வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிடாங்க. என் மனசில் குமாரவேல் கிடையவே கிடையாது. ஆனால் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்காவது நான் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உண்மைதாங்க. ஒரு தப்பான முடிவு எடுத்து போய் அந்த பொண்ணு புதக்குழியில் விழுந்துருச்சா சீக்கிரம் வந்து மறுபடியும் 100 கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய கொடுமையாகவே இருக்கும். அந்த பொண்ணுக்கு மீண்டு வர்றதுக்கான டைமை கொடுங்க, ஸ்பேஸை கொடுங்க. அதை விட்டுட்டு போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாதுப்பா, கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்லிட்டு இதை வந்து வெளியும் சொல்லிட்டாங்க. சுகன்யா குடுக்குடுன்னு ஓடியாந்து இந்த விஷயத்தை இங்கே சொல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே குமாருக்கு ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. என்னடா ஃபீலிங்கு, உனக்கு என்ன ஃபீலிங்கு, எனக்கு இல்லை ஃபீலிங்குங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அரசி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான்னு சொன்னோடனே பேரானந்தமாக இவங்களுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா, ஓகே